கர்த்தர் கொடுத்த நாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு ஒவ்வொரு நாளும் செஞ்சிட்ருக்கார். அவர் செஞ்ச நம்ம காரியங்களை நம்ம தியானிக்கும் பொழுது பெரிய காரியங்களை நமக்கு செய்திருக்கிறத நம்ம உணர முடியும். நமக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நமக்கு வேணும். அவருடைய கிருபை இல்லாமல் நம்ம வாழவே முடியாது. காலையில் எழுந்திரிச்சோடனே அவருடைய கிருபைக்காக நம்ம ஜெபிக்கணும்னு நான் டெய்லி சொல்லுவேன். எப்பவும் சொல்லும் பொழுது அதை நம்ம கடைப்பிடிக்கிறவங்களா இருக்கணும். நம்மளும் அதை கடைப்பிடிக்கணும், மற்றவங்களுக்கு கடைப்பிடிக்கிறதுக்காண்டி ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். அதில் இன்றைக்கி நம்ம கர்த்தரும் சிட்சிக்கிறார். அது எப்படி எந்த காரியத்துக்காண்டி சிட்சிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஒரு காரியங்களை படிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாருங்கிறத முழுமையாக நம்ம தெரிஞ்சிட்டாதான் மற்றவங்கள்ட்டேருந்து மற்றவங்களுடைய ஏதாவது சொல்கிறாங்க பாருங்கள், அதுலேருந்து நம்ம தப்பித்து கொள்ள முடியும். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறத நம்ம புரியாமல் இருந்தோம்னாக்கி மற்றவங்க சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்குவோம். அந்த மாதிரி காரியங்கள் நிறைய காரியங்கள் இருக்குது. அதை நம்ம தியானிப்போம். இன்றைக்கி கர்த்தரும் சிட்சிக்காரு. அது எதுக்காக சிட்சிக்காரு, மற்ற காரியங்கள் எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மளை சிட்சிக்கிறாருன்னா அது நமக்கு பிரயோஜனத்துக்காக தான் சிட்சிப்பாருன்னு சொல்லி அதை தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மளோட கூட இந்த வசனத்தின் மூலமாக பேசி நம்மளை சரியான பாதையில் கொண்டு போகிறவர் ஆண்டவர் தான் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இன்றைக்கும் நம்மளோட கூட பேசுறதுக்கு ஜெபிப்போம். அந்த காரியங்களை நம்ம கற்றுக்கொள்வோம். ஜெயிப்பனால தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி, நீங்கள் எங்களுக்கு சிக்ஷையை கொடுக்கும் பொழுது நாங்கள் எப்படி எங்களை நடக்க வேண்டும் என்று நீங்கள் ஆண்டவரே சித்தம் வைத்து எங்களை நடத்துகிறீங்கன்னு சொல்லி நாங்கள் இந்த காரியங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. மற்றவருடைய வார்த்தைக்கும் உம்முடைய வார்த்தைக்கும் எத்தனை வித்தியாசங்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு ஜெபிப்பதற்காகவும் நாங்கள் நடந்து செல்வதற்காகவும் நீங்கள் சிட்சிக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு நீங்கள் இந்த நாட்களிலே எங்கள் கற்றுத்தரணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆவியானவர் எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். வசனத்தை தியானிக்கும் பொழுது எங்களோடு நீங்கள் இருக்கும் பொழுது தான் அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு ஆண்டவரே. அந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது அந்த வல்லமையான வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் பிரவேசித்து அதை நாங்கள் நடைமுறைப்படுத்த ஆண்டவரே ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். எங்கள் சொந்த பலத்தினால் ஓட முடியாது. ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தந்து எங்களுக்கு உதவி செய்து நடத்தப்படும் பொழுது நாங்கள் ஆண்டவரை எல்லாவற்றையும் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் என்ற அந்த விசுவாசத்தை நாங்கள் ஓடி ஜெயிக்கிற பிள்ளைகளாக காணப்பட தேவன் இந்த நாட்களில் எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வழிநடத்தப்போருக்கா நன்றி செலுத்துகிறேன். துதிக்கிற மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகன் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்தில் நம்பத்தக்கவர் நீ ஒருவர்தானே, உண்மையுள்ளவர் நீ ஒருவர்தானே. நம்பத்தக்கவர் நீ ஒருவர்தானே, உண்மையுள்ளவர் நீ ஒருவர்தானே. சொல்லிட நீர் மனிதனல்ல, மனம் மாறிட புத்திரனல்ல. பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல்ஷடா தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல்ஷடா தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா
தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. வாழ்க்கை பயணம் எல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே தாடி நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணம் எல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுக்கு சித்னா முடிந்ததே, ரெகோபோத் தொடங்கினதே. எல்லா இயேசுக்கு சித்னா முடிந்ததே, ரெகோபோத் தொடங்கினதே. ஆன என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாயிருக்கச் செய்தீ. ஆன என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்கச் செய்தீ. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சி செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீ. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சி செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீ. எல்ஷடா தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. எல்ஷடா தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தானே. பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனம் மாறிட மறுபுத்திரனல்ல. பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனம் மாறிட மறுபுத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. இன்றைக்கி நம்ம கர்த்தருடைய சிக்ஷையை பற்றி நம்ம இன்றைக்கி தியானிக்கலாம். கர்த்தர் நம்ம மேலே ஒரு தண்டனையை கொடுத்து நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறதும், அடுத்தது நம்ம உலக காரியத்தில் நம்ம தாய் தகப்பனை பற்றி ஆண்டவர் எழுதிச்சு படிக்கலாம்.
அவங்க எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கி நம்ம ஆண்டவருக்குள்ளே எவ்வளோ நெருங்கி உள்ளே வரணும் அப்படிங்கிறது. நம்ம இப்போ ஜீவனோட இருக்கிறதே தேவனுடைய கிருபை. அவர் கிருபை இல்லைன்னா நம்ம உயிரோட வாழறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கும். ஏன்னா தாய் தகப்பன் மாதிரிலாம் எவ்வளோ தூரத்துக்கு அவங்க அன்பு காட்டுத்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த நிறைய நியூஸ்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா இங்கே நிறைய கதைகளை பார்க்கும்பொழுது தாய் தகப்பன் மாதிரி எப்படி இருக்காங்க அன்பா, எவ்வளோ தூரத்துக்கு பிள்ளைகளை வந்து ஒரு ஒழுங்காக வளர்க்கணும், அவங்கள கரெக்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல எத்தனை பேர் இருக்கும் அப்படிங்கிறது விரல விட்டு என்ற மாதிரி தான் இருக்காங்க. அப்படி இருக்கிற நாட்களில் ஆண்டவர் நம்மளை திருத்தம்னாக்கி என்ன செய்கிறாரு, உலக வாழ்க்கையில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத ரெண்டையும் தெரிஞ்சுட்டா தான் நாம் இந்த சரியான பாதையில் போகிறதுக்கு நம்ம வேதம் நமக்கு வழிகாட்டுறதா இருக்குது. அதனால் அதை தியானிக்கலாம் இன்னைக்கு. முதலாவது சங்கீதம் 94:13 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நிறையா இந்த வசனங்களை நீங்கள் தியானிச்சிருக்கலாம். சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதாவது ஒரு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுதே அவங்கள வந்து சரி செய்யக்கூடியதாக இருக்கணும். அது வந்து வேதத்தில் தான் அந்த போதனை இருக்குது. அப்படி போதிக்கிற மனுஷன் ரொம்ப, அதாவது அவன் வந்து ரொம்ப பாக்கியவான்னா எல்லாத்துலேயும் அவனுக்கு வந்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்றவன் தான் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் வந்து சொல்கிறது. அவன் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவன் பாக்கியவான். அப்போது அந்த வேதத்தில் உள்ள வசனத்தின் மூலமாக தான் நீங்கள் வந்து சிட்சிக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவர் சொல்லித்தரதை நீங்கள் சங்கீதத்தில் படிக்கலாம். அப்போது சங்கீதத்தில் அவர் எழுதியிருக்கிற காரியம் என்னன்னாக்கி, நம்ம துன்பம் தொல்லைகள்லாம் வரும்போது அவர் தேவனுக்கு ஆண்டவர் வந்து நம்மளுக்கு கற்பித்து ஒரு பாடத்தை தர்றாருனாக்கி, அவர் நமக்கு என்ன கற்றுத்தந்து நம்மளை அவருடைய விசுவாசத்தில் அவருக்குள்ளே வளர்க்கணும், அவருக்கு பிரியமான பிள்ளையராக நம்ம தகுதிப்படுத்தணுங்கிற காரியத்தில் தான் ஆண்டவர் வந்து அதை வந்து கற்பித்து நமக்கு சிட்சிக்கிறார். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இது ரொம்ப தேவை, ஆண்டவருடைய சிட்சை வந்து ரொம்ப தேவை அப்படிங்கிறத நம்ம இதை தியானிக்கும் பொழுதே நீங்கள் என்ன இந்தம்மா சிட்சையை பற்றி சொல்கிறாங்க, எல்லோரும் நம்மளை வந்து தண்டனை கொடுத்து தான் நம்மளை வந்து நம்ம இது பண்ணணுமா, ஆண்டவரும் அப்படி தான் தண்டனை கொடுப்பாரா, இப்படி நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னாக்கி நம்முடைய வாழ்க்கையில் எப்போ நம்ம சந்தோஷமாக என்றைக்கு இருக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு வேளை யோசனை பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வந்து எப்பொழுதுமே வந்து தண்டித்து நம்மளை வந்து தண்டனைக்குள்ளே கொண்டு போய் அவர் வந்து வீழ்கடிக்கிறதுக்கோ மற்ற காரியங்களில் நமக்கு வந்து பாதியில் விட்டுட்டு போகிற ஆண்டவரோ கிடையாது. அவர் தண்டனை கொடுக்கும்பொழுது, அவர் வந்து சிட்சிக்கும் பொழுது, அவர் வந்து ஏதோ நமக்கு வந்து ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதில் என்ன காரியங்கள் நமக்கு கற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறத நிறையா மிஷினரிகளோ மற்ற நிறையா வேத வசனங்களெல்லாம் தியானித்து அதை எழுதுவாங்க பார்த்தீங்களா. குறிப்பாக எழுதுகிற வசனங்களை மூலமாக அதனுடைய கருத்துக்களை எழுதுகிறவங்கெல்லாம் எழுதியிருக்கிறத பார்த்தீங்கன்னாக்கி, நம்ம அந்த வசனத்தை ஒரு வசனம் தானே அதை என்ன தியானிச்சுட்டு இப்படி போகிறோம் அப்படின்னு சொல்லி இங்கே இல்லாமல் அந்த வசனத்தினுடைய கருத்துக்களை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். எபிரேயரில் 12வது அதிகாரத்தில் 6வது வசனத்துலேருந்து 11வது வசனம் வரைக்கும் அந்த சிட்சையை பற்றி ஆண்டவர் எழுதிச்சிருக்கிறத நம்ம தியானித்தோம்னாக்கி ரொம்ப அது அருமையான வசனம். அதை நீங்கள் ரொம்ப தியானிங்க, அதில் இருக்க காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். 6வது வசனம் பார்த்தீங்கன்னாக்கி நீங்கள் 12வது அதிகாரம் எபிரேயரில் 12வது அதிகாரத்தில் 6வது வசனத்திலிருந்து நீங்கள் படிக்கலாம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து நாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல இந்த எபிரேயர் எழுதியிருக்கிறத நீங்கள் சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் கொடுக்குற புத்திமதியை நம்ம வந்து மறந்துடுவோம். நம்ம ஆண்டவர் வந்து ஒரு காரியங்களை நமக்கு சொல்வார், அது நமக்கு பிடிக்காத காரியமாக இருக்கலாம். இல்லை நீங்கள் நிறைய காரியங்கள் நிறையா ஊழியம் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லாட்டா மிஷினரியாக அவங்க வந்து ஆண்டவர் அழைச்சி கொண்டு போய் ஊழியம் பண்ணுறவங்களா இருக்கலாம். அவங்களாம் சொல்கிற சாட்சிகளை பார்க்கும் பொழுது என்னுடைய விருப்பத்தின்படி நான் போகலை, ஆண்டவர் அழைச்ச அழைப்பும் கூட எனக்கு பிரியமானதாகவே இருக்கலை, அவர் எனக்கு பிடிச்ச மாதிரியே ஒன்றுமே செய்யலை, எனக்கு நான் எங்கேயோ போகணும்னு நினச்சேன், அவர் வந்து இப்படி போகணும்னு சொல்லி போக சொன்னார், அப்போ எனக்கு அது ஒன்றும் அவ்வளோவா பிடிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போது ஆண்டவர் வந்து என்ன செய்தார்னா, அவர் யார்கிட்ட அன்பு கூறுகிறாரோ அவங்கள தான் தண்டித்து அவங்கள தான் சிட்சித்து அவருக்கு சொந்தமான பிள்ளையா அவர் வந்து மாற்றுவதற்காண்டி சிட்சிக்காருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ வசனத்தின் மூலமாக நம்ம படிக்கும் பொழுது நம்ம உலக தகப்பன்மார் தாய் அவங்கெல்லாம் சிட்சிக்கிறதுக்கும் ஆண்டவர் நமக்கு தகப்பன் தாய்மா இருந்து சிட்சித்து நம்மளை நடத்துகிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் இதை நீங்கள் தியானித்தா தான் நம்ம ஆண்டவருக்குள்ள இன்னும் அழுதியமான நெருங்கி வந்து ஆண்டுடைய வசனம் தான் நமக்கு எல்லாத்தையும் போத்து நடத்தக்கூடியது அப்படிங்கிறத நம்ம தியானிக்கலாம்.
அந்த ஒரு வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அவர் வந்து புத்திமதி சொல்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 7வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிட்சியை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார், தகப்பன் சிட்சியாத புத்திரர் உண்டோ அப்படிங்கிறாரு. அப்போ இப்போ என்ன செய்கிறாருன்னா, இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி நமக்கு புரிகிற மாதிரி தகப்பன்மார்களை கொண்டாடுறாரு. தகப்பன்மார்கள்லாம் யாரையுமே வந்து என்ன செய்ய மாட்டாங்க, அப்படியே எல்லாரும் வந்து செல்லம் கொடுத்து அப்படி வளர்த்து போகிற மாதிரி அந்த மாதிரி இருக்கிற காரியங்கள்லாம் இருக்கும் பொழுது பிள்ளைங்கள்டைய வளர்ச்சி வந்து கம்மியாயிரும். ஆனால் அவங்கள வந்து என்ன செய்யணும், இந்த இடத்துக்கு போகக்கூடாது, இந்த இடத்துக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி வளர்க்குற பிள்ளைங்கள் தான் நல்லா வளருவாங்க. அதை தான் பைபிள் சொல்கிறது. நீங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். அப்போ ஆண்டவர் என்னத்துக்கு சொல்றாரு பாருங்க, அவர் வந்து என் பிள்ளையான்னு சொல்றாரு. என் பிள்ளைய நான் பார்க்குற மாதிரி, நான் பிள்ளைய பார்க்குற மாதிரி உங்கள் அப்பா அம்மாலாம் சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்களா, நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ தகப்பனையும் நம்மளையும் வச்சு பேசினாலும் திருப்பி அங்கே பின்னாடி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கி இந்த சிட்சையை வந்து நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், நம்ம இருக்கிறவங்களுக்கு நம்ம குணத்தில் நம்ம சொன்னோம்ல முதல்ல, அது மாதிரி நமக்கு பிடிக்காத ஆண்டவர் வந்து நீ இந்த காரியத்துக்கு போ அப்படின்னு சொல்லுவார். நிறையா நமக்கு ஏதோ ஒன்று பிடிக்கும், நம்ம வந்து ஆண்டவருக்கு பிரியமாக ஒரு பாடல் பாடணும், நம்ம நிறைய வசனத்தெல்லாம் சொல்லணும், ஆண்டவருக்கு சாட்சியாக வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தீர்மானம் நமக்குள்ளே இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்னா, இவ பாடல் மட்டும் பாடக்கூடாது, இவ வந்து இன்னும் அதிகமாக வரங்களை கொடுத்து இவளை பயன்படுத்தணும், இவனை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு மகளா நம்மளை எழுப்பும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு திட்டம் வச்சுருப்போம், அந்த திட்டம் நிறைவேறது வந்து சரியானதாக இருக்காது. அதனால தகப்பனை வச்சு சொல்கிறாரு ஆண்டவர். உலக தகப்பன்மார் வந்து சிட்சிக்காத பிள்ளைங்க யாராவது இருக்காங்களா? ஆனால் நான் வந்து அந்த பிள்ளை மாதிரி உங்கள் அப்பா அம்மாவுக்கு எப்படி பயப்படுதுங்களோ அதை விட மேலாக எனக்கு நீங்கள் பயப்படணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல தகப்பனை தாயை கொண்டுருந்தார். முதல்ல வந்து நீ எனக்கு அப்படி பயப்படணும் இப்படி பண்ணணும் ஒரு மாதிரி நம்ம பிரசங்கம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கி நிறையா கசகசன்னு பேசினோம்னாக்கி அவங்களுக்கு புரியாது. ஆனால் நிறுத்தி நீ பாரு, நீ உங்கள் அப்பா மாதிரி நான் நினைக்கிறேன், உனக்கு அப்பா பிள்ளைகளுக்கு எனக்கு நீ பயப்படுற மாதிரி உன்னுடைய தகப்பனும் உன்னை தண்டிக்காரலாம், அந்த மாதிரி தான் நான் உன்னை சொல்லுதேன், நீ கேட்காம இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கி அவங்களுக்கு புரியும். பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆண்டவர் அந்த நிறுத்தி சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ நம்ம கிறிஸ்தவ பிள்ளைங்களுக்கு நமக்கு ஒரு பயிற்சி வச்சு அந்த தீமையை விட்டு, அதாவது தீமை செய்கிற காரியங்கள் நிறைய உலகத்தில் இருக்குது, அதை விட்டு நம்ம வாழணும், நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஆண்டுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமாக வந்து அவர் வந்து பொன்னை புடமுடுறது போல உன்னை புடமுடுவேன், வெள்ளி பொன்னை புடமுடுறது போல இல்லை, உபத்திரவத்தின் குகையிலே சேசாயத்துக்கு சில ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னாக்கி நம்ம ஜெபிக்கிறது வந்து நம்ம நோய் வரணும், இந்த பிரச்சனையிலே நம்ம மாட்டிக்கிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கணும் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. வாழ்க்கையில் எல்லாமே என்ன சொல்லுவாங்க, ஆசீர்வாதமாக இருக்கணும், ஆண்டவரே உமக்கு சாட்சியாக வாழணும், ஊழியம் பண்ணணும், இல்லாட்டா அவங்களுக்குன்னு பாடி துதிக்கணும், இல்லாட்டா அவங்களுடைய வசனத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும், இல்லாட்டா நோய்க்காண்டி ஜெபம் பண்ணணும். இப்படி நிறைய நமக்குள்ள நிறைய காரியங்கள் பைபிளை வாசிக்கும் பொழுது நமக்கு வந்து நிறைய காரியங்கள் அது வரும் பொழுது நம்ம கேட்போம் ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவருடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம முதலாவது உணர்ந்துக்கணும். ஆண்டவருடைய அன்பு எப்படி நடத்துது நம்மளை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டு நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருக்கணும். ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிற காரியங்களில் தான் இந்த ஒரு காரியம் தான் இது. பொன்னையும் வெள்ளியும் போல நான் புடமிடலை, நான் வந்து என்ன செய்தேன், உன்னை வந்து உபத்திரத்தின் குகையில் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிற பார்ப்போம். உபத்திரன் குகையில் நம்மளை தெரிந்து கொண்டாலும் நம்மளை ஆண்டவர் பொன்னை வெள்ளியை போல இல்லை, அதை விட மேலான பிள்ளைகளாக நம்மளை மாற்றுறதுக்காண்டி அதை வந்து நமக்கு சொல்கிறத நம்ம பார்ப்போம். அந்த வசனத்தெல்லாம் நீங்கள் தியானிங்க. இப்போ இந்த காரியத்துக்கு நம்ம வருவோம். இப்போ வரும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவருடைய பிள்ளையார் அந்த தீமையை விட்டு விலகிறதுக்காண்டி, மற்ற உலக காரியங்கள்லேருந்து விலகி நம்ம நேரான பாதையில் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்காண்டி ஆண்டவர் இந்த காரியங்களை சிச்சையை தராருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு வந்து அந்த ஆண்டவருடைய சிச்சை நமக்கு தேவை. ஏன்னா உலக தகப்பன்மார் சொல்கிறது வந்து நமக்கு அது ஒரு லிமிட்டு தான் இருக்கும். ஆனால் லிமிட்டை விட நமக்கு கடைசி வரை நடத்துகிற ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறாருன்னா ஆண்டவர் தான். ஆண்டவர் சொல்கிற காரியங்களில் நம்ம வந்து அந்த வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம வாழ்றதை நம்ம செய்யணும். அப்போ அந்த சிட்சை என்பதில் 2 காரியங்கள் நம்ம இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம தவறு செய்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு தண்டனை கொடுக்கறதா அது வந்து கொடுக்கப்படலை.
நம்ம ஒரு தப்பு செய்தோம், அதுக்கு தண்டனை கொடுக்கறதுனால சிக்ஷைக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது இல்லை. ஆனால் சில உபத்திரவங்கள் மூலமாக பயிற்சியே நமக்கு தராரு பார்த்தீங்களா, நமக்கு சிக்ஷையாக இருக்குது. அந்த ஒரு ஒரு காரியங்கள் ஏதோ ஒரு நோய் பிரச்சனைகள்னால வந்து நம்மளை வந்து ஆண்டவர் சிக்ஷிக்கிறாரு அப்படின்னம்னாக்கி, ஆண்டவர் செஞ்சாருனாக்கி அந்த காரியத்தில் நமக்கு ஒரு காரியம் நடக்கும். அது அவர் என்னமோ ஒரு திட்டம் வச்சு தான் நமக்கு செய்கிறாரு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து செய்யணும். அதனால் தவறு நம்ம சிக்ஷை என்பதே வந்து தண்டனைக்காண்டி தரதில்லை, நம்மளை திருத்துறதுக்காண்டி, நம்ம ஆண்டவருக்கு பிள்ளையாக வாழணும், ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைங்களாக வாழணும் அப்படிங்கிறதுல அவர் வந்து நம்மளை வந்து வச்சிருக்கிறதுனால தான் அந்த காரியங்களை செய்கிறாரு அப்படிங்கிற. அதனால் நம்மளை தண்டனை கொடுத்துட்டாரு, அவர் தண்டனை கொடுத்தாருன்னா அவ்வளோதான் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி காரியத்தை பைபிள் சொல்லவே இல்லை. அதை நம்ம முதலாவது தெரிஞ்சுக்கணும். அது அடுத்தது பார்த்திங்கன்னாக்கி 9வது வசனம், அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா அப்படிங்கிறாரு. அப்போ தகப்பன் சரீரத்தில் நாம் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, நிறைய காரியத்தை நம்ம கற்றுத்தரதுக்கு முடியாது தகப்பன்மார்கள்லாம். அப்படி இருக்க தகப்பனுக்கு நீங்கள் பயப்படுறீங்களே, ஆனால் நாம் பிழைக்கத்தக்கதாகன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் பிழைச்சி நம்ம கடைசி வரை நம்மளை நடத்தக்கூடிய தகப்பனுக்கு நம்ம அதிகமாய் அடங்கி நடக்கணும்ல, அவருக்கு அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அடங்கினா அதெல்லாம் எனக்கு என்னை விட்டா நீ வெளியே போகக்கூடாது அப்படின்லாம் கண்ட்ரோல்லாம் பண்ணுற மாதிரி ஆண்டவர் கிடையாது. நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நட. அதான் அன்பான காரியங்களை தான் நமக்கு சொல்லித்தர காரியங்களை செய்வோம். அப்போ நம்ம தகப்பன்மார் கூட அடிப்பாங்க, சத்தம் போடுவாங்க, அந்த மாதிரி மிரட்டி இது பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து எனக்கு நீ பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் நான் ஆவியை கொடுத்து உனக்கு நடத்துகிற தேவன். நான் எனக்கு வந்து அதிகமாக நீ வந்து என்ன செய்யணும், கீழ்ப்படிஞ்சு இருக்கணும், அடங்கினா கீழ்ப்படிஞ்சு இருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம வேதத்தில் படிக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னாக்கி வேத காரியங்களில் படிச்சுட்டு நம்ம அதில் பார்க்கும்போது நீங்கள் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். அதை தான் நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கும் பொழுது வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நம்ம ஜெயிக்க முடியும். இப்போ 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். ஆண்டவர் கொஞ்ச காலத்தில் தான் தகப்பன் தாய்மார்கள்லாம் நமக்கு சிரிச்சிருக்காங்க. இவரும் நம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவளோ ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிரிச்சிக்கிறார். இவர் என்ன பிரயோஜனத்துக்காக? நான் சொன்ன பாருங்க, பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு, உலகத்தில் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்காக நம்ம வந்து தெரிந்து கொண்டார். இப்போ நம்ம ஒரு இது எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம்னாக்கி, ஸ்கூல் பிள்ளைங்களை வச்சு நம்ம படிக்கும்பொழுது நிறையா இன்னும் புரிஞ்சுக்கலாங்கிறதுனால இதை நான் சொல்கிறதுக்கு போகிறேன். பள்ளியில் எப்படி பயிற்சி பெற்று நம்ம அடுத்த வகுப்பு போகிறோம். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னாக்கி அடுத்த வகுப்பு போனோம்னா அதில் வந்து பயிற்சி பெற்று அதில் ஜெயிச்சு அதில் வந்து அவங்க நல்ல மார்க் எடுத்தாங்கன்னா தான் அடுத்த வகுப்பு போக முடியும். அப்போ அந்த ஸ்கூலில் ஒரு 4ஆம் கிளாஸ் படிக்காங்கன்னா 4ஆம் கிளாஸ் பாடங்கள் பூரா தெரியும். அந்த பாடங்களை பூரா படித்து அவங்க அதில் பூரா பயிற்சி பெற்று நல்ல மார்க் எடுத்து அவங்க அதில் பாஸ் பண்ண பிறகு தான் 5ஆம் கிளாஸுக்கு போக முடியும். 4ஆம் கிளாஸை படித்து நல்லா பண்ணாமல் 5ஆம் கிளாஸுக்கு போக முடியாது, நான் ஃபெயில் ஆயிடுவார். ஃபெயிலான பிறகு அவர் போக முடியாது. இந்த காரியங்களை அவர் 4ஆம் கிளாஸ் பாடத்தை வந்து கற்றுக்கல. அப்போ கற்றுக்கிடாதனால தான் அவர் அந்த கொஸ்டினுக்கு எழுத முடியலை. அப்போ அதுக்காக நம்ம என்ன செய்கிறாங்க, ஸ்கூலில் வந்து அடுத்த வகுப்பு போக முடியாதபடி. அப்போ உலக படிப்பிலே வந்து பார்த்திங்கனாக்கி அந்த பாடங்களை படிக்கலைனாக்கி அடுத்த வகுப்பு போக முடியாதபடி இருக்கும்னா, தேவனுக்கும் ஆண்டவரும் ஒரு வகுப்பு வச்சுருக்கிறாரு. அவர் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தை வச்சுருக்காரு. ஒரு பள்ளிக்கூடத்துலேருந்து ஒரு வேத வசனங்கள் நமக்கு சொல்லித்தராருல, அது ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி தான். அதை வந்து பார்த்திங்கனாக்கி அதில் வந்து நம்ம நிறையா வகுப்பு இருக்குது. அதுக்கு வந்து போகணுன்னாக்கி நம்ம நிறைய கர்த்தருடைய வசனத்தை வந்து நம்ம நிறைய கற்றுக்கணும். நம்ம நிறைய வசனங்களை படிச்சுட்டு, இப்போ நிறைய வசனங்களெல்லாம் அந்த பைபிள் ஃபுல்லாக படிச்சுட்டு அவங்க விளக்கம் கொடுத்து எழுதுகிற புக்குகளெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவங்க அதுலேருந்து எப்படி படிச்சிருப்பாங்க, எவ்வளோ தூரத்துக்கு அதை தியானிச்சிருப்பாங்க, ஆண்டவரோட ஆவியானவர் சொல்கிறத எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறத எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விளக்கத்தில் பைபிள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, விளக்கம் எழுதியிருப்பாங்க. பைபிளில் உள்ள வசனத்தில் விளக்கம் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா. அது வந்து இதை ஃபுல்லாக படித்தா தான் அவங்களால எழுத முடியும். இதை படிக்காமல் அவங்களால எழுத முடியாது. அப்போ அந்த படிப்பில் அந்த வகுப்பில் வந்து அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அந்த பாடங்கள்லாம் படித்து ஆவியானவரை பெற்று ஆண்டவருடைய ஆவியானவரை தந்து அவர் வந்து எல்லாத்துக்கும் அதை சொல்லிக் கொடுத்து, அதை வந்து பாடங்களை சொல்லிக் கொடுத்து அவர் வந்து என்ன செய்கிறாரு, அதை வந்து மேலே அவங்க மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு போகிறாரு. அப்போ அந்த பள்ளிக்கூடம் அந்த வேத வசனத்தில் நம்ம வந்து படித்து அதில் மேற்கொண்டு ஆவியானவர் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கிறாரோ
அவருக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்லி கொடுப்பேன், நான் பிதாவாக இருப்பேங்காரு. இப்போ இந்த உலக தகப்பன் மாதிரி கொஞ்ச காலம்னு சொல்லி நம்ம படித்தோம் பார்த்தீங்களா? அப்போ அவங்க கொஞ்ச காலத்துக்கு படிக்கிற வரைக்கும் சொல்லி தருவாங்க. ஆண்டவர் என்ன செய்தார்னா ஆவியானவரை ஆண்டவருடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவர் அனைவருக்கும் சொல்லி தந்து அவர் பிதாவாக இருக்காராமா. அப்போ நம்ம ஆவியானவரை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அப்பாவாக இருக்காங்க. அப்பாவாக இருக்கிறது மாத்திரமில்ல, எல்லாவற்றையும் கற்றுத்தராங்க. அந்த பாடத்தை கற்றுத்தரும் பொழுது வேத வசனத்தை நம்ம படிக்கும் பொழுதே அவன் பாக்கியவான், வேத வசனத்தின் மூலமாக போதிச்சா பாக்கியவான்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ வேத வசனங்களை நம்ம தியானிக்கும் பொழுதே நம்ம ஆண்டுகிட்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரத்து கொள்ள முடியும். அவர் சிக்ஷித்து நடத்துகிறது காரியங்கள்லாம் நம்மளுடைய பரிசுத்துக்கும், நம்ம அவர் பிதான்னு சொல்லி நம்ம அவருக்கு முதலிடம் கொடுத்து அவர் சொன்னதை நம்ம கேட்டு நடக்கும் பொழுது தான் இந்த காரியத்தில் நம்ம ஜெயிக்க முடியும். அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் சிக்ஷிக்கிறாருன்னு பார்க்கலாம். இந்த உலகத்தில் பெற்றோர் நம்ம அறிந்திருக்கப்படி அவங்க சிக்ஷையெல்லாம் முழுமையானதே கிடையாது. ஏன்னா முழுமையாக அவங்க நடத்த போகிறது கிடையாது. நம்ம கடைசி வரைக்கும் அவங்க நடத்த போகிறது கிடையாது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் அந்த சப்ஜெக்ட் நான் போல தேவனுடைய பயிற்சி எப்பொழுதும் நிறைவானதாக இருக்குமாமா. அவர் நம்மளை பயிற்சிவித்து, நம்மளை சிக்ஷித்து, நம்மளை பயிற்சிவித்து, நம்மளை ஒவ்வொரு வகுப்புலையாக நடத்தி கொண்டு போய் அவர் ஆவியானவர் நடத்தும் பொழுது அந்த இது நிறைவாக இருக்குமாமா. நம்முடைய வாழ்க்கைக்கு நிறைவானது தான் வரும், குறைவானதே இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே பார்த்திங்கன்னா பாதி சொல்லித்தந்து பாதி சொல்லித்தராமல் விடுறவங்க நமக்கு தேவையே இல்லை. முழுமையாக நம்மளை கடைசி வரை அவர் சொல்கிறாரு, நான் முடிவு பெரியதும் என்னோட கூட இருப்பேங்கிறாரு. அப்போ முடிவு பெரியதும் இருக்கிறவர் சொல்லித்தராது தான் நம்ம கேட்கணுமே வெளியே பாதியில் விட்டுட்டு போகிறவங்கள நம்ம நம்பி வாழ்ந்து அதனால என்ன பயன் இருக்குது. அதனால பைபிள் பொறுத்த மட்டுக்கும் ஆண்டவருக்கு தான் முதலிடம் கொடுக்கணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு தான் முதலிடம் கொடுக்கணுங்கிறதுல அவர் உண்மை உள்ளவராக இருக்காரு. நாமளும் உண்மை உள்ளவராக இருக்கணும். ஆவியானவர் பெற்றுக்கொண்டவங்க எல்லாருமே இந்த காரியத்தில் நீங்கள் முழுமையாக அர்ப்பணித்து ஜெபிக்கணுங்கிறது தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய சிக்ஷை நம்ம நம்ம மனம் போகிறபடி நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம மனசுக்கு ஏதோ ஒன்று தோணும், அந்த மாதிரி இருக்காது. அவர் நன்மையான காரியங்களை கற்றுத்தந்து அந்த பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவங்க பார்த்தீங்களா, பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவெல்லாம் ஆகும்பட்டே நம்ம பிரயோஜனத்துக்காக சிக்ஷிக்கிறார். நம்ம பரிசுத்தமாக வாழணுங்கிறது தான் அவருடைய எல்லாமான திட்டமுமே. நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்து அவரை பரிசுத்தம் இல்லாத தேவனை தரிசிக்க முடியாது அப்படின்னா தரிசிக்கணும், ஆண்டவரை தரிசித்து வாழணும். ஆண்டவருடைய வார்த்தை நம்மளோடு கூட பேசணும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுறது நம்ம உணரணும். அப்படிங்கிறதுல நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கணுங்கிறது தான் ஆண்டவருடைய சிக்ஷையை பற்றி நம்ம படிக்கும்பொழுது நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது 11வது வசனத்தை பாருங்கள். எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். இப்போ நான் முதல்ல சொன்னேன், யாரும் நோய் பிரச்சனை ஆண்டவர் கொடுத்தாரு, இப்படி ஆண்டவர் கொடுத்தாரா யார் கொடுத்தாரு அப்படிங்கிறது தெரியாமல் கூட நம்ம வாழ்க்கையில் இருக்கும். அதை கடைசியில் பார்க்கலாம். அப்போது நம்ம ஆண்டோடைய சிக்ஷைங்கிறது பார்த்திங்கன்னாக்கி நமக்கு என்ன, ஐயோ இப்படி நோயெல்லாம் இருக்குதே, எனக்கு தீராமல் இருக்குதே, எனக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிற காரியங்கள் பார்த்தீங்கன்னா, சிக்ஷை தற்காலத்தில் சந்தோஷமாய் காணப்படாமல் துக்கமாய் காணும். நமக்கு துக்கமாக தான் இருப்போம், நம்ம என்ன இப்படி நோயில் இருக்குமேன்னு சொல்லி. ஆனாலும் ஆகிலும் சொல்லியிருக்காரு. ஏன்னா அது இப்படி இருக்கும். ஆனாலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். இப்போ பலன் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. அதில் சொல்லியிருக்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறது. ஆனால் பிற்காலத்தில் இதில் இந்த சிக்ஷை எதனால நமக்கு தராரு, இந்த காரியத்தை எதுக்காக ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரு, ஏன் நம்மளை இந்த மாதிரி நம்ம சோதனைக்குள்ளே நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத முதலாவது இந்த சோதனை வேதனை நோய் பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது நம்ம இதெல்லாம் நம்ம தியானிச்சு அது எதனால் வந்ததுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே இதுலேருந்து நம்ம ஆண்டோடைய நீதியான பலனை சமாதான பலனை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சிக்ஷையினாலே வேதனை தருவதாக தெரியுது, அந்த வேதனை தர்றதாக தான் நமக்கு தெரியுது. ஆனால் பிற்காலத்தில் என்ன செய்யுது, சிக்ஷையில் பழகினவர்களுக்கு அது நீதியான பலனை தருது. அதில் பழகி, அதாவது இந்த சிக்ஷை எதனால நமக்கு இந்த வேதனை வந்திருக்கு, ஆண்டவர் எதுக்காக இதை நம்மளை அனுமதிச்சிருக்கிறாரு, இந்த அனுமதிச்சிருக்கிறத அந்த வேதனை சோதனை நம்ம பாடுகள் வருது எதனால் அப்படிங்கிறது தெரியாமல் தான் நம்முடைய வாழ்க்கையில் எதுக்குன்னு தெரியாமல் இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் என்ன செய்தோம், இது என்ன இப்படியே தான் நம்ம வாழ்க்கை இருக்குமான்னு சொல்லி நிறைய பேர் தவறான முடிவுக்கெலாம் போகிற காரியங்கள்லாம் நம்ம பார்க்கோம். ஆனால் இந்த காரியங்களில் ஆண்டவர் ஆவியானவர் எழுதி தந்திருக்கிறது எதுக்காக சிக்ஷிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் அதிகமாக நம்ம ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ முடியும். அதனால் சிலருடைய சாட்சி இருக்குது, அந்த சாட்சியில் ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். நம்மளை வச்சே நம்ம எழுதினோம்னாக்கி நம்ம படித்தோம்னாக்கி நமக்கே தெரியும்
எழுதி எழுதி இப்போ பார்த்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுதே தெரியுது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா மனிதனும் போல் நாமும் மகிழ்ச்சியாக இருக்கணும், வெற்றியாக இருக்கணும், நல்லா இருக்கணும், சுகமாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் எல்லாமே என்ன செய்யணும், நம்ம விரும்புகிறபடி தான் நடக்கணும், நம்ம விரும்புகிறபடி தான் எல்லாம் நடக்கணும், நம்ம விரும்புகிறபடி தான் எல்லாத்தையும் செய்யணும், நமக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற எல்லா நோக்கத்தையும் நாம் அடைஞ்சிருக்கோன்னு வைங்க. எல்லாமே நமக்கு கிடைக்குது. எல்லாமே கிடைச்சி நம்ம இருக்கிற வாழ்க்கையை விட அதை தான் நம்ம வாழ்க்கையை விரும்புகிறோம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிற என்னதுன்னா, அதை காட்டிலும் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, அதிகமான இந்த பரிசுத்தத்துக்குன்னு சொல்கிறார்ல, அந்த காரியத்தை கற்றுக்கொள்ளணுன்னாக்கி அந்த நாட்களில் இந்த பயங்கள், தோல்விகள், இருள் நேரங்கள்லாம் வரும்பொழுது அந்த நேரத்தில் விடுதலை கிடைக்குது. இப்போ நமக்கு எல்லாமே இருந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கி நிறையா வசதி எல்லாமே இருக்கும், ஆனால் சாப்பிட முடியாதும்பாங்க. இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, வெறும் இந்த களி அந்த மாதிரி தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு உடம்புல வியாதி, எனக்கு காசு இருக்குது, பணம் இருக்குது, வசதி இருக்குது, ஆனால் சாப்பிட முடியலைன்னு சொன்னாங்கன்னாக்கி அதனால் என்ன பயன் இருக்குது? ஆனால் அவர் அப்படி தான் சொல்கிறாரு. முதல்ல எனக்கு வாழ்க்கையில் எல்லாமே என் விரும்பினபடி நடந்து அப்படி இருக்கிறத விட இப்போ நான் அதை காட்டிலும் இப்போ என்ன எப்படி இருக்கணும்ட்டு நான் அந்த நாட்களை காட்டிலும் நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் நடக்கும்போது ஆண்டவருடைய விடுதலையை நான் நோக்கி பார்க்கேன். அவர் தேவன் அதிகமாக நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்னன்னாக்கி இந்த சிக்ஷையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்து அவருடைய தேவனுடைய கிருபை இந்த வேதனை இன்னல் நேரத்தில் நாம் கிருபையை பெற்றுக்கொண்டு எண்ணிலடங்கா அளவு பெரிய விடுதலையை நமக்கு தரதை நம்ம உணர முடியும். நமக்கெல்லாம் நிறைய காரியங்கள் நம்ம நடந்து போகும்பொழுதே பார்த்தீங்கன்னாக்கி நிறைய நடந்து போகும்பொழுதே கீழே விழுந்தவங்க எத்தனையோ பேர் நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஐயா அப்படி தான் வயசானவங்க அப்படி நடந்து போகும்போதே ஒரு கீழே வண்டியில் ஏதோ தள்ளி விட்டோன்னே கீழே விழுந்து வயசானதில் கால் எறும்பு முறைஞ்சி இருந்தார். அப்போது நான் நடந்தாமல் போனேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் சும்மா நடந்து போயிட்டு இருந்தேன், ஒருத்தர் தள்ளிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லிடுவார். அப்போது நடந்து போகும்பொழுது கூட நமக்கு பாதுகாப்பு இல்லை. அப்போது நம்ம பயத்தோடு தான் நம்ம வாழ்ந்தோம். நமக்கு கிருபை ரொம்ப வேணும். நமக்கு கிருபை இல்லைன்னா நமக்கு ஒன்றுமே நம்மளால் ஒரு வேலனோட நம்ம நின்று அப்படி சாதிக்கும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் முடியாது. நம்ம எத்தனையோ ஒரு காரியத்தில் நடக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அப்படியே மெதுவாக தான் நம்ம நடந்து போவோம். அந்த இடத்துல கீழே விழும்போது பார்த்திங்கன்னா என்ன நடக்குன்னு தெரியாதுங்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய கிருபையை தந்து நம்மளை தூக்கி எடுக்கிறத பார்க்க பார்த்திங்களா, அந்த வாழ்க்கை தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம சுகபோகமாக வாழ்கிறது அதெல்லாம் இருந்தாலும் கூட ஆண்டவருடைய கிருபை நம்மளோட கூட இருந்து அவருடைய அளவில்லாத அந்த எண்ணிலடங்காத கிருபை நமக்கு இருக்கிறதுனால தான் நாம் உயிரோடு இருக்கோங்கிறத நம்ம அறிஞ்சுக்கிட்டோம்னாக்கி அந்த காரியத்தில் ஆண்டவர் நம்மளோடு கூட கிருபை தரது எதுனால, நம்ம கிருபை கிடைக்கிறதுனாலே கிருபை இலவசமாக கொடுக்காது. ஆனால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் சிக்ஷித்து இந்த மாதிரி போகக்கூடாதுங்க காரியத்தெல்லாம் செய்யாத போது ஆண்டோடைய காரியங்கள் சொல்கிற காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நிறையா மிஷினரிகள்லாம் நீங்கள் படிக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க போகிற இடத்துல நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஆனாலும் பாருங்கள், அந்த இடத்துல ஆண்டோடைய பிரசனத்தை உணர்ந்து அவங்க இருக்கும் பொழுது ஆண்டவர் செய்த காரியங்களை செய்யும் பொழுது தான் அவங்க தைரியமாக நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா எத்தனையோ பாருங்கள் மிஷினரிகள்லாம் நிறைய கதைகளை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி நிறைய அவங்களுக்கு தோல்விகள் நிறைய வந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அவங்கள கொல்றதுக்கு மற்ற பிரச்சனைகளை உருவாக்குவாங்க. அவங்க ஒரு ஊழியம் பண்ண விடாமல் தவறு அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணும் பொழுது ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கும் பொழுது அவங்களுக்கு செய்கிற காரியங்கள் ஆண்டவர் செய்கிற காரியங்களை பார்த்தீங்கன்னாக்கி அவங்களால அது செய்யவே முடியாது. மற்ற சொந்தங்கள் யாருமே செய்யவே முடியாது உதவி. அந்த உதவியை ஆண்டவர் செஞ்சு ஆண்டவர் நடத்துகிறத நீங்கள் பார்க்கலாம். பவுல்லாம் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவர் கூட எல்லாத்தையும் கூட்டிகிட்டே போகலை. அவர் தன்னால் தனியாக போகும்பொழுது அடித்து எல்லாம் இழுத்து போட்டுருவாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னாக்கி அவர் எழுந்திரிச்சு ஜெபம் போய் வசனத்தை போதிப்பாருன்னு சொல்லி பார்க்கும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரு மனிதனுடைய துணையோ ஒரு சொந்தம் துணையோ தாய் தகப்பனுடைய துணையோ எதுவுமே இல்லாத பொழுது தனியாக நின்று ஆண்டவரோடு ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் நம்மளுக்கு கிருபையாக தந்த அந்த வசனத்தின் மூலமாக நம்மளை நடத்துகிறாரு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் இந்த சிக்ஷையை நம்ம நிச்சயமோம் ஆண்டவர் எதுக்காக நமக்கு இந்த தண்டனையை கொடுக்குறாரு, இந்த காரியத்தை நமக்கு செய்கிறாரு. தண்டனைங்கிறத விட நமக்கு இந்த காரியத்தை ஏன் அனுமதிச்சிருக்கிறாரு, இந்த அனுமதிச்சிருக்க காரியங்கள் எதற்காக ஆண்டவரை எனக்கு அனுமதிச்சிருக்கீங்க, இதனால் நான் என்ன கற்றுக்கிறதுக்கு நீங்கள் இதை அனுமதிச்சிருக்கீங்கன்னு சொல்லி அப்படி தான் கேட்கணுமே இல்லையா. சிக்ஷைங்கிறதே தண்டனை கிடையாது, நான் முதல்ல சொல்லிட்டேன். அது நம்மளை திருத்ததுக்காண்டி ஆண்டவர் கொடுக்குற காரியங்கள் தான். அதை
அதுக்காக நம்ம எந்த காரியங்கள் நடந்தாலும் சரி, ஆண்டவரே நீங்கள் என்ன செய்ய திட்டம் வச்சுருக்கீங்க, உங்களுடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறதுக்கு எங்களை என்ன பாதையில் நடத்தி செல்லணுமோ அந்த பாதையில் நீங்கள் நடத்தி செல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபித்து இந்த சிற்சையை அற்பமாக எண்ணக்கூடாது. ஆண்டோடைய சிற்சை அதிகமாக நம்மளை வந்து பரிசுத்தப்படுத்தி ஆண்டுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறதுக்கு தான் நம்மளை நடத்துது. அதனால் அதில் சோர்ந்து போகாதபடி நம்மளை நடத்துறதுக்கு ஆவியானவர் கிருபையை தந்து நம்மளை நடத்துறதுக்கு நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை எங்களுக்கு கற்றுத்தருவார். இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது நிறைய காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இன்னும் அதிகமாக ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க, நிறைய காரியங்களை உங்களுக்கு கற்றுத்தருவார். ஒரு மிஷினரி சொன்ன வார்த்தை ஒரு 3 காரியங்களை அவங்க சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்து உங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்குங்கிறதுனால நான் அதை சொல்கிறேன் பாருங்கள். துன்பங்கள் இந்த காரியங்கள்லாம் வரும்போது நம்ம சிரிச்சிக்கிறாருன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த சிரிச்சையில் முதலாவது பார்த்திங்கனாக்கி நம்ம சிந்தனைக்கு தோன்றபடி நம்ம நடந்து துன்பங்கள் கஷ்டங்கள்லாம் வரும்போது அதை வந்து உதறி தள்ளிடணும். எனக்கு தோன்ற மாதிரி நான் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உதறி தள்ளக்கூடிய காரியங்களை நம்ம செய்கிறதுக்கு முதலாவது இருக்கணும், நம்ம சிந்தனைக்கு தோன்றதை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிசாசு துன்பங்களை சோதனைகள்லாம் கொண்டு வந்தோம்னா அதற்கு வந்து எதிர்த்து நிற்கணும். ஏன்னா பிசாசுக்கு எதிர்த்து நின்கள் அவன் ஓடி போவான்னு தான் சொல்லி வேத வசனம் நம்ம படிக்கும். அதனால் பிசாசு ஏதாவது சோதனையை கொண்டு வந்தோம்னாக்கி இதெல்லாம் நீங்கள் வந்து நம்ம இனம் கண்டுக்கிடணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இதை சொல்கிறேன். அப்போ வந்து எதிர்த்து நிற்கணும். பிசாசு ஏதாவது கொண்டு வந்தோம்னா அதுக்கு எதிர்த்து நிற்கணும். ஆனால் தேவனிடத்திலிருந்து நமக்கு வந்து ஒரு பயிற்சி வைக்கிறதுக்காக ஒரு துன்பமோ கஷ்டமோ வந்தால் அதை சந்தோஷப்பட்டு என்ஜாய் பண்ணணுமா. ஆண்டவரே எனக்கு சந்தோஷம், எனக்கு வந்து நீங்கள் இந்த காரியத்தை செஞ்சு நீங்கள் என்ன வந்து எதற்காக என்ன கொண்டு போகிறதுக்கு என்ன மாதிரி நடத்தி கொண்டு போகிறதுக்கு எனக்கு இந்த காரியங்களை நீங்கள் செய்கிறீங்களோ அதுக்காக உங்களுக்கு நன்றின்னு சொல்லி அதில் அவருக்கு ஆண்டவருக்கு துதி செலுத்தும் போது அவர் அந்த பயிற்சியிலேருந்து நமக்கு ஜெயித்திட நமக்கு உதவி செய்கிற கிருபையை நமக்கு தருவார்னு சொல்லி நம்ம பார்க்கோம். சிச்சை எங்கேருந்து வருகிறது என்பதை நம்ம கண்டுகொள்ளணும். அதை கண்டுகொள்ளும் பொழுது தான் அந்த கர்த்தருடைய சிச்சையாக நம்ம சரியான பாதையில் கொண்டு போகிறதுக்கு மற்ற நம்முடைய சிந்தனைக்கு நம்ம நிறைய காரியங்கள் இதெல்லாம் சாதாரணமாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நான் ஒரு சில காரியங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் இன்னும் அதிகமாக நீங்கள் கற்றுக்கலாம். முதலாவது பார்த்திங்கனாக்கி நம்ம சிந்தனைக்கு தோன்றபடி செய்தோம்னாக்கி நமக்கு எது நம்ம பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி செய்கிறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நிறைய துன்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன காரியங்களை எடுத்துக்கிடுங்களேன், ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஒரு பொருட்கள் வாங்குதோம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்கும் பொழுது அதனால் பார்த்திங்கனாக்கி நிறையா வந்து உபத்திரவம் வர்றதை நீங்கள் பார்க்கலாம். நிறைய காரியங்கள் நமக்கு பிடிக்காத காரியங்களை வந்து ஒரு பொருட்களையோ யூஸ் பண்ணும் பொழுது அதனால் நோய்கள் வருது, பிரச்சனைகள் வருது. மற்றவங்க எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் நாம் யூஸ் பண்ணுறோம். அப்படிங்கும்போது அதனால் பெரிய காரியங்கள்லாம் நம்ம துன்பங்களை அனுபவிக்கிறத நம்ம பார்க்கோம். அதனால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம சிந்தனையில் ஏதோ தோன்றும். அந்த சிந்தனை தோன்றதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பாடாகலாம், இல்லாட்டா ஒரு பொருட்கள் வாங்குறதாகட்டும், எதுனாலும் நம்ம சிந்தனைக்கு தோன்றதே நமக்கு இது தேவையா, நமக்கு இது வேணும், கண்டிப்பாக வேணும், இது சாப்பிட்றதுக்கு இது செய்கிறதுக்கு இது வேணும், இந்த அரிசி வேணுமா, அந்த பருப்பு வேணுமா, அது வேணும், அந்த மாதிரி வேணுங்கிறத மாத்திரம் நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்கு சாப்பாடானாலும் ஒரு ட்ரெஸ் எடுக்கணுனாலும் சரி, ஆண்டுக்கு பிரியமானதை செய்கிறோமா, நமக்கு சிந்தனைக்கு தோன்றபடி நம்ம உலகத்தை மாதிரி போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் தியானிச்சிங்கன்னாக்கி ஆண்டவருடைய பாதைக்கு போகிறதுக்கு நிறைய கிருபை தரதுக்கு இதெல்லாம் நமக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் தோணும் போது அது செய்யாமல் இருக்கணும். பிசாசுனால துன்பம் வரும்னு நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, பிசாசானவன் நம்ம ஏதோ ஆண்டவருக்கு பிரியமானது செய்ய போகும்போது தான் தடையை பண்ணுவான். அந்த தடையை உடைக்கிற தேவன் என்னோட கூட இருக்கீங்கப்பா, அதனால் நீங்கள் தடையை கொண்டு வர அந்த பிசாசுக்கு நாங்கள் ஏற்று நின்று ஜெயிக்கிறதுக்கு உங்கள் கிருபையை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த நமக்கு சிந்தனையில் தோன்றதுக்கும் சரி, இந்த பிசாசு கொண்டு வரதுக்கும் நமக்கு நல்லா தெரியும். அந்த ரெண்டையும் தவிர்த்தோம்னாலே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குற பிள்ளைங்களாம் ஆண்டவர் கொடுக்குற பயிற்சிக்கு நாம் எல்லாவற்றிலும் நம்ம முற்றிலுமாக அவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். நிறைய காரியங்கள் பாருங்கள், ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு அவங்க உலகத்தில் வாழும் பொழுது நிறைய ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செஞ்சு அநேக பிள்ளைகளுக்கு சாட்சியுள்ள பிள்ளைங்களாம் வாழ்ந்தாங்க. அதனால் நமக்கு இன்றைக்கி சிச்சை எங்கேருந்து வருதுன்னு சொல்லி நம்ம தியானிக்கும் பொழுதே நம்ம ஆண்டவர் நமக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்சு ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சு நம்மளை நடத்தணும்னு வச்சுருந்தாருன்னா அதில் ஒரு நாள் நம்ம தோற்று போக மாட்டோம். அதில் ஜெயத்தை பெற்று ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்து அநேக பிள்ளைகளுக்கு சாட்சிகளாக வாழ்கிறதுக்கு நம்மளை வந்து பரிசுத்தமாக மாற்றுறதுக்கு ஆண்டவர் பயிற்சி கொடுக்கறது தான் இந்த சிக்ஷையை தவிர ஆண்டவர் ஒரு நாளும் அழிக்கிற ஆண்டவர் இல்லை. உலக தகப்பன்மாரை வச்சு ஏன் சொல்லி தந்திருக்காருன்னா அதை
தகப்பன் தாய்களை வச்சு சொல்லும் பொழுது நமக்கு நல்லா புரியும் அப்படிங்கிறதுனால நமக்கு சொல்லி தந்திருக்கிறாரு. அதன்படி நம்ம கீழ்ப்படிஞ்சு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குற பிள்ளைங்களாம் நம்ம இருக்கணும். ஆண்டவரே நீங்கள் என்னோட கூட பேசுங்க, வார்த்தையின் மூலமாக எங்களோட கூட பேசுங்க, எங்களுக்கு உங்கள் சத்தத்தை கேட்கணும் ஆண்டவரே, உங்களுடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செஞ்சு எங்களை நடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு கற்றுத்தருவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். இந்த வசனத்தை நான் தியானிக்கும் பொழுதே அதுதான் ஆண்டவர் எனக்கு சொன்னது. அந்த மாதிரி நீங்கள் தியானிங்க. ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற வேதனைகள் நிறைய பாடுகள் மத்தியில் போகும் பொழுது நமக்கு நிறைய காரியங்கள் ஐயோ என்ன எப்படி எழுந்திருப்போம் ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது நம்மளை எழுந்திருச்சு நம்மளை நடக்க செய்கிற ஒரு கிருபை உள்ள தகப்பன் நம்மளோடு கூட இருக்கிறார். அதனால் எதுக்கும் பயப்படாதபடி, எதற்கும் அந்த பிசாசு கொண்டு வந்தோம்னா ஏற்று நிற்கணும். நம்முடைய சிந்தனைக்கு வர தவிர்க்கணும். ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு என்னை அழைச்சிருக்கிறாரு. அவருக்கு நான் கீழ்ப்படிஞ்சு நடந்து அந்த நீதியின் பலனை, அந்த சமாதானத்தின் பலனை நான் பெற்றுக்கணும்னு சொல்லி அந்த நீதியில் நியாயாதிபதிக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க நமக்கு இன்றைக்கி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்வார். நீங்கள் ஜெபிங்க, வார்த்தைகளை தியானிங்க, இந்த பெரிய காரியங்கள் செய்வார். ஆமாம், ஜெயிப்போம். என் மீட்பர் உயிரோர் இருக்கையிலே என்ன குறைவுண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோர் இருக்கையிலே என்ன குறைவுண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோர் இருக்கையிலே. சாமி, நீங்க மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இந்த உலக தகப்பன்மார் எங்களை தகப்பனே கொஞ்ச காலத்துக்கு எங்களை சிரிச்சித்து எங்களை திருத்த முயற்சி செய்வாங்க. ஆனால் நீங்கள் முடிவு பரிந்தோம் நாங்கள் இந்த உலகத்தில் எவ்வளோ நாள் வாழ்கிறோமோ அந்த நாள் வரை எங்களை நடத்துக்கு செல்கிற தகப்பனாக இருக்கீங்க. சோதரப்பா, இந்த சமாதானத்தின் பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே நீங்கள் கொடுக்குற சிக்ஷையின் மத்தியிலே ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு கிருபையை தந்து எங்களை நடத்துகிற தேவன் என்று நாங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக கிருபை செய்யுங்க ஆண்டவரே. சிக்ஷை எங்கிருந்து வருகிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு எங்கள் சிந்தனைக்கு வந்தால், பிசாசில் வந்தால் ஆண்டவரே அதை உதறி தள்ளிவிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் பலனை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. அதை கண்டுகொள்ளத்தக்கதான கிருபையை நீங்கள் எங்களோடு கூட பேசி எங்களை உணர்த்தி நடத்தி செல்லணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவரே நீங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுத்தரணுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உங்களுடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பரிசுத்தப்படுத்துகிற தேவன், கிருபை தந்து நடத்துகிற தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளைகளாக எங்களுக்கு பயிற்சிவித்து உமக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்காக எங்களை ஆண்டவரே நடத்தி செல்கிற தயவுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்த ஆவியை தந்திருக்கீங்க. அந்த பரிசுத்த ஆவி எங்களுக்கு எல்லாவற்றையும் போய்த்து நடத்துகிற தகப்பனுடைய ஆண்டவரே வார்த்தையாக இருக்கிறபடி அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய அந்த வார்த்தையின் சத்தம் எங்களுடைய காதுகளிலே கேட்க எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறப்பா. அப்படியே வார்த்தையினாலே எங்களை போஷித்து வழி நடத்துகிறவர், எங்களை நடத்தி செல்கிறவர், எங்களை வழிகாட்டுகிறவராக இருக்கிறபடியா நன்றி. அந்த வழியிலே நாங்கள் சென்று வழி நடத்தப்பட்ட காரியங்களை செய்து அநேக பிள்ளைகளை அந்த வழியிலே கொண்டு வரத்தக்கதான கிருபையின் தரணுமா ஜெபிக்கிறோம். ஒருடைய வாழ்க்கையில் நீங்கள் வைத்துக்க தீர்மானம் நடக்க வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. தடையை உண்டு பண்ணுகிற சத்துருவின் திட்டங்கள் உடை தெரியப்பட்டு தேவனுடைய வல்லமுள்ள வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே பிரவேசிக்கத்தக்கதான கிருபையை தர வேண்டுமா ஜெபிக்கிறோயா. இடையூறு பண்ணுகிற எல்லா இடையூறுகளிலும் எங்களை ஆண்டவரே மீட்டெடுக்க வல்லமுள்ள தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறபடியா நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க தாமே எங்களோடு பேசி எங்களை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறையா. எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே நீங்களே முதலிடத்துல இருந்து எங்களை முற்றிலுமாய் ஆண்டவரே நடத்தி செல்ல வேண்டுமா இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே தகப்பனே வேதனையோடு ஆண்டவரே காரியங்களை ஆண்டவரே எந்த காரியம் எதற்காக வந்தது என்று தெரியாமல் இருப்பாங்களோ ஆண்டவரே அவங்களுக்கெல்லாம் நீங்க போதித்து நடத்துகிற தேவனா இருங்க சுவாமி. நன்றி செலுத்துற ஆவியானவர் போதித்து நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்துக்காக எங்களை ஆண்டவரே பயிற்சிவித்து நடத்துகிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யும். அதை நாங்கள் தண்டனையாய் எடுத்துக்கொள்ளாதபடி எங்களை பயிற்சிவித்து பரிசுத்துக்கொண்டு எங்களை பிரித்தெடுக்க அந்த தேவன் எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கீங்கன்னு சொல்லி உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிஞ்சு நடந்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள கிருபை தாங்க.
அப்படியே ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீங்கள் அற்புதத்தை செய்து அதிசயமாக நடத்தி ஆண்டவரே நீங்கள் தான் எல்லாத்துக்கும் போதுமானவர் என்று அர்ப்பணிக்க கிருபை செய்யுங்க. ஒரு பிள்ளைகளை கொண்டு நீங்கள் அநேக பிள்ளைகளை எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறையா. பிசாசு எத்தனை தந்திரங்கள் வைத்திருந்தாலும் எல்லாவற்றிலும் எங்களை மீட்டு எடுத்து எங்களை ஆண்டவரை பயன்படுத்த வல்லமுள்ள கரம் கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு உலகத்துக்குள்ளே செல்ல தேவன் கிருபை பாராட்டணுமா ஜெபம். உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி, அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய தேவையில் சந்திங்க. நோய் வேதனை ஆண்டவரை பிசாசின் தந்திரத்திலே கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வேதனைகளை மாற்றி நாங்களே ஒரு பெரிய திரள் கூட்டத்தை எழுப்பி ஆண்டவரை உண்மை துதிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட தேவன் உதவி செய்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அதிகமாக நடத்த போறதுக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எந்த இடத்துல வெக்கப்படுறாங்களோ அந்த இடத்துல உயர்த்தி வழிநடத்தவனுமா ஜெபிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கிறபடி அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியே கிருபை செய்யுங்க. வார்த்தையினாலே எங்களை போஷித்து வழி நடத்துங்க. முழுவதுமா என்னுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி, எங்களை ஜெபத்துக்கு பயன்படுத்தபடியா நன்றி. மறுபடியும் உங்கள் சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிகன மயமெல்லாம் நமக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.